இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் மீண்டும் களம் இறங்கிய துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை அதிரடி காட்டியுள்ளது. வேட்புமனுவுடன் உதயநிதி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனது சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார். ஒட்டுமொத்த அசையும் சொத்தாக தன்னிடம் 12.92 கோடி, மனைவியிடம் 13.25 கோடி, மகளிடம் 2.56 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அசையா சொத்தாக 7.72 கோடி ரூபாய் இருக்கிறது என கணக்கு காட்டியிருந்தார். ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் அவர் தாக்கல் செய்த சொத்து பட்டியலுக்கும் இப்போது தாக்கல் செய்திருக்கும் பட்டியலுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதாக கூறி சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த குமாரவேல் என்ற வாக்காளர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது கோர்ட் கேட்டிருந்த இடைக்கால அறிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். உதயநிதியின் வருமான வரி கணக்கு விவரங்கள் மட்டுமே தங்கள் வசம் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களை திரட்ட அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரினர். இதை ஏற்று அவகாசம் வழங்கியது கோர்ட். இந்த நிலையில் தலைமை நீதிபதி எஸ். சி. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை சார்பில் முக்கிய அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் முடிவுக்கு பிறகு வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை சரிபார்க்கும் நடைமுறை துவங்கும். சொத்து விவரங்களை சரிபார்க்க வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் 150 நாட்களுக்குள் சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டும் என்று கெடு விதித்துள்ளோம் என வருமான வரித்துறை கூறியது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். இந்த வழக்கை பொறுத்தவரை உதயநிதி மீது 2 முக்கிய குற்றச்சாட்டை மனுதாரர் தரப்பு சுமத்தியுள்ளது. அதாவது 2021 பிரமாண பத்திரத்தில் 7.36 கோடியை ரெட் ஜெயண்ட் பட தயாரிப்பு நிறுவனத்தில் தான் முதலீடு செய்திருப்பதாக உதயநிதி கணக்கு காட்டியிருந்தார். ஆனால் இப்போதுள்ள வேட்புமனுவில் அந்த முதலீடு காணாமல் போய்விட்டது. இது மிகப்பெரிய முரண்பாடு. அதே நேரம் இந்த முறை தனது மனைவி 2.63 கோடி ரூபாயை ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாக உதயநிதி கூறியுள்ளார் என்று மனுதாரர் தரப்பு சொல்கிறது. அதேபோல் 2021 பிரமாண பத்திரத்தில் தான் ஒரு நிறுவனத்திடம் 11.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக உதயநிதி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அந்த கடன் தொகை 10 கோடியாக குறைத்து காட்டப்பட்டுள்ளது. அப்படியென்றால் மீதமுள்ள தொகையை உதயநிதி அடைத்து விட்டாரா அல்லது என்ன நடந்தது என்பதை அவர் காட்டவில்லை. அதே நேரம் அவர் கடன் வாங்கிய நிறுவனத்தின் ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் உதயநிதிக்கு 17.69 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக சொல்கின்றனர். இவற்றில் எது உண்மை என்ற கேள்வி எழுகிறது. இது மிகவும் தீவிரமான முரண்பாடு என்று வாதிடுகிறது மனுதாரர் தரப்பு.